இன்னைக்கு நம்ம நித்ராஸ் கிச்சனுக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா திருவையாறு அசோகா அல்வா. நமஸ்காரம், கிருஷ்ணா ஃப்ரம் மணியர் கேட்டரிங் திருச்சி. இன்றைக்கி நம்ம நித்ராஸ் கிச்சனுக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவையாறு அசோகா அல்வா. நம்ம இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு செய்ய போகிறாங்க. அதுக்கு முதல்ல என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுங்கிறத பார்த்துக்கலாமா? ஒரு பாசிப்பருப்பு இந்த டம்ளரில் இருந்தால் போதும் 10 பேருக்கு செய்கிறதுக்கு. இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு, இதே அளவுக்கு கோதுமை மாவு, இதே அளவுக்கு அதாவது இந்த டம்ளரோட அளவுக்கு ஓகே ஆயில், இது மாதிரி 3 பங்குல சர்க்கரை. இது 4 ஐட்டமும் இருந்தால் போதுங்க, அசோகா அல்வா ரெடி. இந்த டம்ளரோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் இருக்குங்க. அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? ஓகே, முதல்ல ஒரு 2 டம்ளர் தண்ணி, அதாவது இந்த மாதிரி ஜக்கில் 2 இது எடுத்துருக்கோம். இந்த தண்ணி சூடாகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த பாசிப்பருப்பை களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுவோமா? இப்போ இந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம பாசிப்பருப்பு களைஞ்சி வச்சுருக்கோம்ல, அந்த பாசிப்பருப்பை அப்படியே எடுத்து இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த பாசிப்பருப்பை அப்படியே ஆட் பண்ணணும். நம்ம இப்போ 10 பேருக்கு செய்ய போகிறோங்கிறதுனால ஒரு சின்ன டம்ளர் தான் எடுத்து போட்டிருக்கோம். இந்த சின்ன டம்ளரோட அளவு வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பு அப்படியே நம்ம இதில் போட்டாச்சு. இது நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது எப்படி வெந்திருக்குன்றதை பார்க்கணுன்னா நம்ம எடுத்து பார்த்து மைய கரைஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ முழுசாக இருக்குது. இது அப்படியே நம்ம சாதத்துக்கு பருப்பு வரும்ல, அது மாதிரி மைய கரைஞ்சி வரும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. கையில் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது இப்போ எடுத்தது இந்த பதத்துக்கு நசுக்கணும். அப்படின்னா தான் இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த பாசிப்பருப்பு இப்போ வெந்துச்சுனாலே இன்னும் ஒரு 1 மினிட் தான் அசோகா அல்வா ரெடி. இப்போ இந்த பாசிப்பருப்பை இன்னொரு இதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் காட்டின அளவுக்கு அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு ஓகே ஆயில் நல்லா காயட்டும். இது இப்போ காஞ்சோடனே இது மேலே அதே ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு கொஞ்சம் ஸ்டீம் ஏற்றிப்போம். அதான் சீக்கிரமாக காயும். இப்போ இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு உண்டான கோதுமை மாவை அப்படியே இதில் போட்டாச்சு. போட்டு நல்லா கலரணும். இந்த கோதுமை மாவோட இந்த ஓகே ஆயில் சேர்ந்து ஒரு மாதிரி சாக்லேட் ப்ரௌன் கலரில் இப்போ வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்ல சாக்லேட் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இந்த கோதுமை மாவு ஃபுல்லாக உள்ளே கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா மைய நசுக்கணும். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே அப்படியே இந்த முந்திரி பருப்பு அப்படியே போட வேண்டியதான். சும்மா கையளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தான் இந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த பாசிப்பருப்பு நம்ம வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே இதோட ஆட் பண்ண வேண்டியது. இந்த மைய மசிஞ்சிருக்கிற இந்த பாசிப்பருப்பு தாங்க. இந்த பருப்பை போட்டுட்டு அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அந்த பாசிப்பருப்பு, இந்த கோதுமை மாவு, கீழே போட்டிருக்கிற ஓகே ஆயில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு. இப்போ இது மேலே அப்படியே என்ன பண்ணணும்னா, நான் உங்களுக்கு ஒரு டம்ளர் காட்டினேன்ல அளவு, அந்த டம்ளரில் 3 டம்ளர் சர்க்கரை போட்டால் அசோகா ரெடி. இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ணணும். இப்போ தான் 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு அசோகாவை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ பொறுத்துங்க. 1:2 ஆட் பண்ணலாம், 1:3 ஆட் பண்ணலாம். நான் 1:3 ஆட் பண்ணுறேன். 2 2
இந்த சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். நமக்கு தெரியும் ஓரளவுக்கு செட் ஆகுறது. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, இந்த பபுளாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரெடினா அசோகா அல்வா ரெடின்னு அர்த்தம். இது மேலே நம்ம கொஞ்சோண்டு ரெட் ஆரஞ்சு பவுடர் போட்டுக்க போகிறோம். நமக்கு திருவையாறு அசோகானாலே இந்த ரெட் கலரில் தாங்க, அதுக்காக நம்ம இந்த கலர் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா வேண்டாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் கலர் தான் ஆட் பண்ணணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. திருவையாறு அசோகா ரெடி. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது மேலே நம்ம சும்மா அப்படியே ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் பொடியும் நெய்யும் போட போகிறோம். சும்மா ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி இது மேலே அப்படியே ஆட் பண்ணலாம் ஒரு வாசனைக்காக. இந்த ஏலக்காய் பொடி போட்டக்கப்புறம் இது மேலாக அப்படியே நெய், சும்மா நம்ம டேஸ்ட்டுக்கு தான். 50 to 100 கிராம்ஸ் இருந்தால் போதும். இதை ஊற்றி கலர்னா திருவையாறு அசோகா ரெடி. அந்த நெய் அப்படியே கக்கி வரும். இதோ திருவையாறு அசோகா ரெடிங்க. அசோகா ரெடிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், தொட்டு இப்படி பார்த்தா நமக்கு கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா அசோகா அல்வா ரெடிங்க. 15 மினிட்ஸ் தாங்க, திருவையாறு அசோகா ரெடி. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா, கடைசியாக போட்ட அந்த ஏலக்காய் பொடியும் மேலே ஊற்றின நெய்யும் சேர்ந்து இது அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் திருவையாறு அசோகா சிம்பிளாக 15 மினிட்ஸில் ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் மோர் ஆர்டர்ஸ் காண்டாக்ட் பண்ணி ஏர் கேட்டரிங் திருச்சி. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், எங்களை காண்டாக்ட் பண்ண. வி ஆர் ஹியர் டு சர்வ் ஃபார் யூ. நமஸ்காரம்.